அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, which state has announced one day menstrual leave for government and private women employees அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு தனியார் பெண் ஊழியர்களுக்கு ஒரு நாள் மாதவிடாய் விடுமுறை அறிவித்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிசா அரசாங்கம் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. சரிங்களா? அடுத்தது, வக்ஃப் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வக்ஃப் சட்டம் எந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1995 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் 2013 ஆண்டு திருத்தப்பட்டுச்சு. மறுபடியும் 2024 ஒரு திருத்த மசோதாவை அரசாங்கம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, அண்ணா கேன்டீன் ஸ்கீம் வில் பி லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? அண்ணா கேன்டீன் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? தமிழகத்தில் இருக்க அம்மா உணவகம் திட்டம் மாதிரியே தான் இதுவும். ஸோ எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் தான் லான்ச் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, consider the following statements. தகைசால் தமிழர் அவார்ட் will be given by தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். தகைசால் தமிழர் அவார்ட் for 2024 is given to குமரி அனந்தன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தகைசால் தமிழர் விருது தமிழ் வளர்ச்சி துறையால் வழங்கப்படும். இது வரைக்கும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா தமிழ் வளர்ச்சி துறை கொடுக்க போறாங்க. சரியா? அடுத்தது, 2024 ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது குமரி அனந்தனுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இரண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். நேற்று தான் இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. சரியா? கடைசியா, கல்பனா சாவ்லா அவார்ட் ஃபார் 2024 இஸ் கிவன் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சபீனா அப்படிங்கிற இவங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த இவங்களுக்கு வயநாடு அந்த பேரிடர் அப்போ இந்த செவிலியராக இருக்கக்கூடிய இவங்க நிறைய பணிகளை செஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் சபீனா அவர்களுக்கு இந்த வருஷத்துக்கான கல்பனா சாவ்லா விருதை தமிழக முதல்வர் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 questions பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 questionல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.